நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு லோகேஷ் கனகராஜ் இயக்குற தலைவர் 171 படம் தான் சூப்பர் ஸ்டாரோட கடைசி படமா இல்லையான்றதை பற்றியும் வன்முறையை கடல் அளவு ஆழத்துக்கு எடுத்துட்டு போன கிளிம்ஸ் வீடியோவை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. தலைவர் 170 படமான வேட்டையின் படத்தை ஜெய் பீம் இயக்குனர் தாசே ஞானவேல் இயக்க நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கிற நிலையில இப்போ இந்த படம் முடிவடைகிற தருவாயில இருக்கு. இதுக்கு அடுத்ததா நம்ம தலைவர் நடிக்க போற தலைவர் 171 படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க போறதா அபிஷியலா அறிவிச்சிட்டாங்க. இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த அறிவிப்பு வெளியான சமயத்துல தலைவர் 171 படம் தான் சூப்பர் ஸ்டாரோட கடைசி படம் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் சோசியல் மீடியால ஓடிச்சு. இப்போ அந்த டாக்கை முறியடிக்கிற மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு எண்ட் கார்டே கிடையாதுன்ற மாதிரி 2 அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஆமாங்க, தலைவர் 171 படத்தை தொடர்ந்து தலைவர் 172 படத்தை இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. தன்னோட படங்கள்ல சமூகம் சார்ந்த கருத்துக்களை வச்சு படம் இயக்குற மாரி செல்வராஜ் அவர்கள் ரஜினியோட படத்தை எப்படி இயக்க போறாருன்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில அதிகரிச்சிருக்கு. தலைவர் 172 தொடர்ந்து தலைவர் 173 இயக்க போறது கார்த்திக் சுப்புராஜனும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆக நம்ம சூப்பர் ஸ்டாரோட படங்கள் எல்லாமே ஒரு படத்துக்கு அடுத்து ஒரு படம்னு செமையா மாசா வரிசை கட்டி ரிலீஸ் ஆக போகுதுங்க. அடுத்த அப்டேட்டை பார்த்துடலாம். பரடலா சிவா இயக்கத்துல ஜூனியர் என்டிஆர் நடிச்சிட்டு வர படம் தான் தேவரா. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்த நிலையில சமீபத்துல இந்த படத்துக்கான கிளிம்ஸ் வீடியோ வெளியாச்சு. இந்த கிளிம்ஸ் வீடியோல இந்த கடல்ல மீனை விட அதிகமா ரத்தமும் கத்தியும் கொட்டி கிடக்கு. அதனால தான் இதுக்கு பெயர் செங்கடல் அப்படின்ற மாதிரியான வசனம் இடம் பிடிச்சு இருக்கு. இந்த வசனத்தை கேட்டு வைபான ரசிகர்கள் வீடியோவை வைரல் ஆக்கிட்டு வராங்க. வெட்டுக்குத்து, அடிதடி, ரத்த ஆறுன்னு நிலத்தை வன்முறையாக்கி படம் எடுத்தவங்க பாம் பிளாஸ்ட் அப்படின்னு ஆகாயம் அளவுக்கு வன்முறையை உயர்த்தினாங்க. இப்போ என்னடான்னா வன்முறையை கடல் அளவு ஆழத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் சினிமா பிசினஸுக்காக பஞ்சபூதத்திலேயும் வன்முறையை புகுத்தாம விடமாட்டாங்க போல இருக்கு. இது பத்தின கருத்தை உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கூட சேர்ந்து நானும் ஆறுதல் அடைய முடியுதான்னு பார்க்கிறேன். அப்படி இல்லைன்னா வாங்க 2 பேருமே சேர்ந்தே நொந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியான சூப்பரான அப்டேட்ஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.